முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் முத்துவின் உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் ரமேஷ் தரும் தகவல்களை கேட்கலாம். ரமேஷ், இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இருக்கிறாங்க? கோபாலபுரம் இல்லத்தில் இருந்து அவருடைய உடல் பாத்தீங்கன்னா அடையாறு மருத்துவமனை வழியாக உள்ளே சென்று பெசன்ட் நகரில் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக முதலமைச்சரும் அவர் இங்கு பெசன்ட் நகர் வந்திருக்கிறார். அத்துடன் முத்துவின் குடும்பத்தினரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அவருடைய பெரிய மகன் அறிவுமதி, மகள் தேன்மொழி இருவரும் இந்த இறுதி பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திமுகவை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் மின் மயானத்தில் உடல் தகனம் ஊட்டப்பட இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2024 அக்டோபர் மாதம் முரசொலி செல்வம் மறைவேறிய போதும் இதே பெசன்ட் நகர் மைதானத்தில் தான் மின் மயானத்தில் தான் உடல் தகனம் செய்யப்பட்டது. தற்போது அவருக்கான இறுதி சடங்குகளும் நடைபெற்று தற்போது முதலமைச்சர் வந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய உடல் என்பது எரியூட்டப்பட இருக்கிறது மின் மயானத்தில். அவர் குறிப்பாக ஈஞ்சம்பாக்கத்தில் அவருடைய உயிர் பிரிந்திருந்தாலும் அவருடைய தந்தை வாழ்ந்த கோபாலபுரம் இல்லத்தில் இருந்து அவருக்கு இறுதி மரியாதை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கலைஞர் கருணாநிதியுடைய முதல் பிள்ளை என்பதால் அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியின் அடிப்படையில் அவருக்கு தற்போது இந்த மரியாதை என்பது செலுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது பாத்தீங்கன்னா இந்த கிரீன்வே சாலை வழியாக தற்போது அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டதால் ஒரு சில இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் இந்த அடையாறு உள்ளிட்ட பகுதியில் ஏற்படுத்தி நம்மால் பார்க்கிறது. இறுதி சடங்கு என்பது இன்றைக்கே நிறைவு பெற்றிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.